ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஒரு தீபாவளி பலகாரம் தாங்க செய்ய போகிறோம். ஒரு இனிப்பு ரெசிபி ரவா லட்டு. ரவா லட்டு தான் நாங்கள், இது சிம்பிள் தான். அது ஆமாங்க, உண்மைதான், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணி இந்த திருப்பு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் செய்கிறத விட பக்காவான டேஸ்ட்டோட இன்றைக்கி இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரிக்கோடு செஞ்சு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி, நம்ம கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம்ல, காஞ்ச திராட்சை, அதையும் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ நான் இன்னைக்கு ஒரு 400 கிராம் ரவையை வச்சு நான் செய்ய போகிறேன். அளவு 400 கிராம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேன். உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த உருண்டை உடையாமல் இருக்கும். முழு முந்திரியாக இருந்தால் உருண்டை பிடிக்கும்போது உடஞ்சிரும். அதனால தான் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு 30 கிராம் அளவுக்கு காஞ்ச திராட்சை, அதையும் சேர்த்து லைட்டாக இந்த அளவுக்கு சிவந்து வர அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில், ஏற்கனவே நம்ம முந்திரி வறுத்த நெய்யிலேயே நான் 1.5 கப் ரவை போடுறேன். நம்ம சாதாரண நம்ம உப்புமா கிண்டுற ரவை தான். இந்த 1.5 டம்ளருங்கிறது எனக்கு 400 கிராம் வருது எடை. நான் அளந்து எடுத்திருக்கேன். அந்த டம்ளருக்கு 1.5 கப். நம்ம அதை வச்சு எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1.5 கப் ரவையை சிம்மில் வச்சு நல்லா பொல்லப்பொல்லப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். செவந்துடக்கூடாது, வெள்ளைய கலர் மாறிடக்கூடாது. ஆனால் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுருங்க. அது ஒரு பக்கம் ஆறட்டும். இது ஆறிட்டு இருக்கட்டும். பாருங்க, ரவை உங்களுக்கு செவந்து வரல, அப்படியே இருக்கு. இப்போ அதே கடாயில் நான் ஒரு அரைமுறி தேங்காயை துருவி வச்சிருக்கேன். அந்த பின்னாடி இருக்கிற அந்த சிரட்டை கலர் இல்லாத அளவுக்கு ஒயிட்டாக நல்லா துருவி எடுத்து அதை இது கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடணும், ஆனால் கலர் மாறிடக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சு இப்படி வறுத்து எடுங்க. நல்லா அப்படி அரிசி மாதிரி பொலுப்பாக விழணும். அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இருந்தால் கூட சிம்மில் வச்சு நீங்கள் பொறுமையாக இதை வதக்கி எடுங்க. தேங்காய் சரியாக வறுபடாட்டா ரவா லட்டு கெட்டு போயிடும். அதுக்காண்டி தான் நான் திரும்ப சொல்றேன், தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் அதே கடாயில் நான் எந்த டம்ளருக்கு ரவை எடுத்தனோ அதே டம்ளருக்கு 1 கப் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். 1.5 கப் ரவைக்கு 1 டம்ளர் சீனி எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ ரவை ஆறிடுச்சு. இந்த ரவையில் பாதியை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பொடி பண்ணிக்கலாம். இப்படி பொடி பண்ணி போடுறதுனால ரவா லட்டு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நொறுப்பாக இருக்காது. அதனால தான் பாதி ரவையை முழுசாக போடுங்க, பாதி ரவையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2 பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், 2 இது அரைக்காத ரவை, அதை அரைச்ச ரவை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ட்ரிக்கில், நான் சொன்ன ட்ரிக்கில் இந்த பாதி ரவையை அரைச்சிக்கிறது ஒரு ட்ரிக்கு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன ட்ரிக்குங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு சீனி நல்லா கொதித்து ஒரு அரை கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. முழு கம்பி பதத்துக்கு வேண்டாம். அப்படி போச்சுன்னா ரவா லட்டு ரொம்ப இருகலாக இருக்கும். அதனால் அரை கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம், அரை கம்பி பதம்னா இப்படி தொட்டு எடுக்கும்போது அந்த கம்பி உடஞ்சி விழணும். ஒரு கம்பினா ஒடியாமல் இருக்கும். அதனால் அரை கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச ரவை கூடையே 1 டேபிள் ஸ்பூன் சீனியில் 4 ஏலக்காயை போட்டு, அந்த ஒயிட்டாக போட்டோம்ல, அது ஏலக்காய் பொடி சீனியோட சேர்த்து அரைச்சி வச்சேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா கிண்டி விடலாம். இப்போது ரவை, அந்த ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து கிண்டி ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை சேர்க்கறதுனால ரவா லட்டோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். பொதுவாக ரவா லட்டில் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முறை சேர்த்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் நல்லா வறுத்து சேர்த்துருங்க. இப்போது நல்ல பதத்துக்கு அந்த தேங்காயை போட்டதுக்கப்புறம் நல்ல பதமாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. நல்லா முந்திரி, அந்த காஞ்ச திராட்சை அதெல்லாம் சேர்ந்து ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு
கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக ஒரு சூப்பரான ட்ரிக் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அது நல்ல மணமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த ஃபைனல் ட்ரிக் என்னென்னா, மிட்டாய் மேத்தி இருக்குல்ல, அதாவது மில்க் மைட், அதை ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, நம்ம உருண்டை பிடிக்கும் போதும் சப்போஸ் நம்ம ஆற அந்த ரவை வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் இந்த மிட்டாய் மேத்தியை வந்து, அதாவது மில்க் மைடை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி உருண்டை பிடிச்சோம்னா சாஃப்டாக இருக்கும். அதுதான் இந்த ரவா லட்டில் இருக்க ட்ரிக்கு. இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் மிட்டாய் மேத்தி ஊற்றிட்டு இப்போது ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். வெதுவெதுப்பான சூட்டோடு இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அருமையான உருண்டை கிடைக்கும் ரவா லட்டு. இப்போது நேரம் ஆக ஆக இந்த பதம் வந்து அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கும். அப்படி ட்ரை ஆயிடுச்சுன்னா நெய்யோ அல்லது மில்க் மெய்டோ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு ஊற்றி உருண்டை பிடிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பதம் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரவா லட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்குங்க. அதுதான் இதில் உள்ள ஒரு மேட்ரே. நீங்கள் பேக்கரியில் வாங்கும்போது ஒரு ரொம்ப காஞ்சி போகாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரவா லட்டு உங்களுக்கு இதில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்களும் இந்த அருமையான ரவா லட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதே மாதிரி திரும்ப நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.